வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேப் யுவர் டேலண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா HTML டியூட்டோரியல்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ போன கிளாஸில், அதாவது இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா HTMLனா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் HTMLல வந்து எப்படி கோட் பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு ஒரு டெமோ உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கோட் பண்ணுற, அதாவது ஐடி பார்த்தீங்கன்னா சப்ளைம் டெக்ஸ்ட்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நெட்பீன்ஸ் அந்த மாதிரி இது கூட ஐடிஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி உள்ள சின்ன நோட்பேட் எடிட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நோட் பேட்ஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்டைட்டில்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று இது பண்ணிடுறேன். நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்ளைம் டெக்ஸ்ட்டை நீங்கள் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா HTML நம்ம கோட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ HTML டேக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எப்போவுமே எடுத்தோன்னே HTML டேக் வந்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேக்ங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி, இது வந்து ஸ்டார்ட் டேக் அண்ட் இது வந்து எண்ட் டேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எண்ட் டேக்கில் HTMLன்ற மாதிரி போட்டுடுறேன். முன்னாடி ஒரு இது போட்டிங்கன்னா இது எண்ட் டேக், HTML எண்ட் டேக், இது HTML ஸ்டார்ட் டேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HTMLல ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஹெட்டுங்கிறதும் இன்னொன்று பாடிங்கிறதும் பிரிக்கிறாங்க. ஹெட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஹெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஹெட்டில் வந்து நீங்கள் டைட்டில் டிஃபைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப்பில் இருக்கீங்க, க்ரோமில் வந்து ஒரு டேப்பில் இருக்கீங்கன்னா அந்த டேபுக்கு ஒரு டைட்டில் நீங்கள் டிஃபைன் பண்ணுறது வந்து ஹெட் டேக்னு சொல்லலாம். இப்போ அதே இது பாடி டேக்னு பார்த்தீங்கன்னா அந்த டேபுக்கு கீழே இருக்க கண்டென்ட்ஸ், அந்த பேஜில் டிஸ்பிளே ஆகிற கண்டென்ட்ஸ் வந்து பாடி டேக்கில் நம்ம கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹெட் டேக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன். ஹெட் டேக் எம்டியாக கொடுத்துறோம். ஸோ ஜஸ்ட் பாடி டேக்லையும் அதேமாதிரி. ஸோ பாடி டேக் வந்து கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேக்கில் ஜஸ்ட் இதை டைட்டில்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி டைட்டில், அதாவது இப்போது HTML டியூட்டோரியல்ஸ். நான் உங்களுக்கு அதை எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிடுறேன். டைட்டிலை எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே கொடுத்துட்டோம். இதை நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு சேவ் as கொடுத்துட்டு demo2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன டைப்பை சேவ் பண்ணணுங்கிறத பார்க்குறோன்னா HTML அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். HTML.htmlங்கிற மாதிரி சேவ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா demo2 சேவ் ஆகிடுச்சு. இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் வந்து நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, நம்ம இங்கே கொடுத்த ஹெட் டேக்கில் டைட்டில்னு டிஃபைன் பண்ண HTML டியூட்டோரியல்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபோட ஹெட்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டேபுக்கு ஹெட்டிங் கொடுக்குறதுலாம் நம்ம ஹெட் டேக்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து பாடி டேக் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாடி டேக்கில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங். இப்போ ஒரு ஹெட்டிங் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அதை நீங்கள் பாடி டேக்கில் கொடுக்கலாம். அதாவது H1ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹெட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹெட்டிங்கை நான் எண்ட் பண்ணிக்கிறேன், அதாவது /H1ங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நடுவில் வந்து என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஷேப் யுவர் டேலண்ட்ஸ்னு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேஜுங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ வெல்கம் டு ஷேப் யுவர் டேலண்ட்ஸ் பேஜுன்னு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன், Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் ஜஸ்ட் ரீலோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஷேப் யுவர் டேலண்ட்ஸ் பேஜ் அப்படின்னு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி, அதாவது இந்த பாடிக்கு வந்து ஃபுல்லாகவே பேக்ரவுண்டு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். பாடிங்கிறது தான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த தான் பாடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இது ஒரு பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிஜி கலர் அப்படி கொடுத்துட்டு ஈக்குவல் டு ப்ளூ அப்படின்னு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிஜி கலர் ப்ளூன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ரீலோட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெல்லிங் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிஜி கலர் வந்து ப்ளூங்கிற மாதிரி கொடுத்துட்டு, சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம HTML பொறுத்த வரைக்கும் நம்ம கலருக்கு வந்து COLOR அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜி கலருங்கிற மாதிரி கொடுத்துட்டு ப்ளூன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் பேஜே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ப்ளூ அந்த நம்ம கொடுத்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வேணாம் வேறு ஏதாவது கலர்னால் கூட நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். HTML அவைலபிள் கலர்ஸ் வந்து அதோட நேம் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டுங்கிற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா ரெட்டுங்கிற மாதிரி கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீலோட் பண்ணிங்கன்னா ரெட்டுங்கிற மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி இதாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்து வந்து பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணது ஓகே. இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் இதில் இமேஜாக கூட நீங்கள் செட் பண்ணலாம். அது எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டுங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பேக்ரவுண்டுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டுன்னு கொடுத்துட்டு இதில் வந்து இமேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். JPEGங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஏங்கிற ஃபைல் வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏங்கிற இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் கொடுத்துட்றேன். ஃபார்மேட்டையும் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ JPEG அப்படிங்கிற ஃபார்மேட் கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அதாவது இந்த ஃபைல் வந்து demo2ன்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த demo2ங்கிற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஜஸ்ட் இதே லொக்கேஷனில் தான் ஏங்கிற ஃபைலும் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதனால நான் இதுக்கு வந்து ஏங்கிற இதையும் கொடுத்துட்றேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏங்கிற ஃபைல் நேம் கொடுத்துட்றேன். இல்லாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷன் இருந்ததுன்னா அந்த ஃபோல்டரோட லொக்கேஷன் நீங்கள் இதில் கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் a.jpeg மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரோல் சேவ் பண்ணிடுறேன். இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதாவது இமேஜோட ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அது ரிப்பீட்டடாக வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜோட ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் அது ரொம்ப ரிப்பீட்டடாக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டும் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டுட்டோரியல்ஸ் வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரீஸை ஃபுல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் நம்ம யூடியூப் சேனல்லையே HTML டுட்டோரியல்ஸ்க்குன்னு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த HTML டுட்டோரியல்ஸ் எல்லாமே செப்பரேட்டடாக அந்த எல்லா டுட்டோரியல்ஸுமே 1 by 1 நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.